உண்டு. ஒரு உதாரணம் சொல்லவா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்திருக்காரு கணவன். திருடன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் அந்த கடத்தல்காரர்கள் ஒரு அறையில் அவரை அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு அதான் ஃபோன் இருக்க, ஃபோனில் பேசுகிறான். இந்தப்பா, உன் கணவன் எங்கள் கையில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு 5 லட்ச ரூபா கொண்டுட்டு வா, கொண்டுட்டு வந்தால் கொடுத்துருவேன், விட்டுருவேன் அப்படின்னு. இவன் என்ன தெரியுமா சொன்னால், 10 லட்சம் தர்றேன், அந்த ஆளை விடாத. என்னங்க செய்வான் அந்த கணவன்? பாவங்க. இதே மாதிரி குறும்புகார கணவனும் இருக்காங்க. ஒரு கணவன் இருந்தான், அவன் காலம்பரை 6 மணிக்கு அடிச்சிருவாங்க. 6 மணிக்கு அந்தோனியாருக்கு நவநாள் வச்சுருந்தான். நான் 6 மணிக்கு அடிச்சிடுறேன். குடின்னா குடி, அப்படி ஒரு குடி. ஆனால் அந்த பொண்ணுங்க பாவங்க, பைசாவாக சேர்த்து அதுக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் கொலுசுன்னா ரொம்ப பிடிக்கும். 2 கொலுசை வாங்கிட்டுங்க, அந்த கொலுசை போட்டுக்கிட்டு அந்த தெருவில் இங்கேயும் அங்கேயும் நடக்கும், எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக. ஒரு நாள் திடீர்னு அந்த கணவன் வந்து அந்த மனைவி காலில் விழுந்துட்டான். விழுந்துட்டு, கண்ணே பொன்னே மானே மயிலே குயிலே அழகே இதழே, உனக்கும் வானகத்தந்தைக்கு எதிராக பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னிவிடு. சரி எழுந்திரியா, அதான் மன்னிச்சிடறேன், எழுந்திரி. அப்படி சொல்லாதே கண்ணே, உன் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கையை இப்படி வைத்து கொண்டு சொல்லு. அந்த அவன் அவ்வளவு நேரம் படுத்திருக்கான கீழே, சந்தேகப்பட வேண்டாம். இந்த அம்மா இந்த அம்மா, மகனே உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், இதை போய் நான் பங்கு தந்தையிடம் சொல்லிவிட்டு வருகிறேன், நான் மனம் திரும்பி விட்டேன்னு போயிட்டாங்க. போயிட்டு 5 நிமிஷம் கழித்து கால் ரெண்டையும் பார்க்கறது கொலுசை காணோம். கொலுசை அடிச்சுட்டு போயிட்டான். அடா பாவீங்களா, வேற எங்கேயாச்சும் திருடலாம், மனைவிகிட்டையா போய் திருடுறது? இப்படியும் ஆளுங்க இருக்காங்க. பிள்ளைகளுக்கு எதிராக குற்றம் செய்கின்ற அப்பா அம்மாக்கள் உண்டு. வாத்தியார் சொன்னாரன், என்னையா பிள்ளை வளர்த்துருக்க, என்ன வளர்த்துருக்க? ஒவ்வொரு நாளும் ஒரு பென்சில் திருடிட்டு வர்றான். இவன் வீட்டுக்கு போனான், இங்கே வாடா, இங்கே வாடா, பள்ளிக்கூடத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பென்சில் திருடிட்டு வர்றியாம்ல, அறிவு இருக்கு அவனுக்கு? நான் தான் ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பேனா திருடிட்டு வர்றேன்ல, இது உருப்பிடுமா அந்த பிள்ளை? உருப்பிடாதுங்க. அதே போல் பிள்ளைங்களும் இந்த உட்காந்துருக்கான் பாரு, நீங்கள்லாம் நல்லவங்கங்க. இது நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் நடந்தது. ஒரு 8 வயசு பையன் கேட்டேன், அம்மா என்னடா இழுக்கிற, அடுத்த வீட்டில் என்னம்மா விருந்து வைக்கிறாங்க? அதான்டா உன் ஃப்ரெண்டோட அப்பா செத்து போயிட்டாரு, தேவசண்டா. இவன் கேட்டான், நம்ம அப்பாவுக்கு எப்பம்மா வைப்பாங்க தேவசம்? கொன்னே விடுவேன். எவன் செத்தா உனக்கு என்ன, உனக்கு சாப்பாடு வேணும். இதெல்லாம் பாவங்க, பாவம் பாவம். என்ன செய்கிறது? நான் மறுபடியும் சொல்கிறேன், காலில் உளுந்துட்டுன்னு வச்சுருங்களேன், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிச்சிடுவார். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 19 இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. பெரிய சூப்பர் பாவிங்க. அந்த சக்கையோ காலில் உழுவுறான், பாவம் மன்னிப்பு கேட்குறான். என்ன சொன்னால், நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். உடனே கடவுள் என்ன தெரியுமா சொன்னார்? நீ என் அபிரகாமின் மகன்தானே, எழுந்துரு, நான் இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு மட்டுமல்ல மகனே, உன் வீட்டாருக்கும் மீட்பு உண்டாயிட்டுன்னு சொல்கிறார். அவன் ஒரு ஆண், இன்னொரு பெண்ணை சந்திக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை வாக்கியங்கள் 36 முதல் 50 முடிய. ஆடும் வரை ஆடிவிட்டால், ஆட்டத்தை முடித்து விட்டால், ஆட்டத்தின் முடிவினிலே சுகமும் இல்லை சுபமும் இல்லை. காலில் உழுவுறார், எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க. ஜீசஸ் என்ன சொன்னார்? பெண்ணே எழுந்துரு, எழுந்துரு, உன் கண்ணீரால் நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டேன், காரிகையே எழுந்துரு அப்படின்னு சொல்லி, உன் நம்பிக்கை உன்னை மீட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆக கடவுள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிச்சிடுவார். ஒரு 5 நிமிடம் ஒரு வாரத்துக்கு செலவழிக்க முடியாது. 5 நிமிடங்க. எல்லோரும் பார்க்குறீங்க. அப்படி
இந்தியாவிலேயே அதிக திருத்தலங்கள் உள்ள மேட்ராசனம் எது தெரியுமா? யாரை கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்தியாவிலேயே அதிகமான திருத்தலங்கள் உள்ள மறை மாவட்டம் எது? கும்பகோணம். எத்தனை திருத்தலங்கள் இருக்குது. இதுவும் ஒரு திருத்தலங்கள்லாம். ஏன் தேடிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் அதுக்காக நேரம் ஒதுக்கி பாவசியம் செய்கிறது, இறுதியாக செய்ய முடியாது. என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், பரிசு வேணும், அழகு வேணும். முக்கியமாக அழகு வேணும். ஐயோ, இன்றைக்கி 3 வயசு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய கண்ணாடிக்கு முன்னே கொண்டு விடுங்க, 1 மணி நேரம் செலவழிக்கிறாங்க. என்னதான் அப்படி மேக்கப் பண்ணுறாங்களோ. நான் வேளாங்கல்ல இருக்கும்போது பங்கு சாமியாரை சின்ன சாமியார் கூப்பிட்றாரு, ஃபாதர் ஒடியாங்க கீழே ஒன்று நடக்குது பாருங்க அப்படின்னா, எட்டி பார்க்குற மாடியிலிருந்து அவர் தலையில் ஒரு முடி கூட இல்லை. அவர் சீப்பை எடுத்து சிவுறாரு. அவ்வளவு ஆசைங்க. ஒரு முடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆசை. பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, இந்த 10 தானங்க உங்களுக்கு வேணாம். நல்லா படிங்க, நல்லா உழைங்க, கிடைச்சிடும். ஆனால் இன்னும் 3 கிடைக்காதுங்க. அது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். பரிசுத்தமான மனமுடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். அது என்ன தெரியுமா? நீதி, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லை இந்த உலகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான்னு சொல்லிடலாம். 2 கிடைக்குங்க. பாவசியம் செஞ்சால் பேய் பக்கத்தில் வராது. எனக்கு பேயை கண்ட பயம்தான், ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு ஆசை. அதனால் நான் சின்ன சாமியார் இருக்கும்போது வேளாங்கண்ணியில் பக்கத்தில் இருந்த பாதத்தை சொல்லி வச்சுருந்தேன். எனக்கு முன்னாடி அங்கே பணியாற்ற போனவர், பேய் வந்தால் கூப்பிடுங்க, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக வந்துச்சுங்க. ஒரு நாள் ஆந்திரா பேய், 25 வயசு இருக்குங்க. அப்படியே இழுத்துட்டு வரும். என் ரூம் தான் முதல் ரூம். உள்ளே நுழைஞ்சிருவோம்னா கதவை சாத்திட்டேன். அப்புறம் கூப்பிட்டாரு, பேய் வந்திருக்கு, நான் எப்படி ஓட்டுகிறேன் என்று போனேன். அந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த நாற்காலி அவர் இழுத்து போட்டு சம்மணங்குட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஃபாதரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னால், வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு மேலே தண்ணியை தெளிச்சா ஓடிடுவேன்னு நினச்சியா? நடக்காது. இது போல் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சுங்க அந்த பொண்ணு. ஃபாதருக்கு கோவரமாக வராத. என்ன நினச்சிட்டு இருக்கா? இது வேளாங்கண்ணி அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. என்ன மிரட்டுறிய? நீ மட்டும் மேலே தண்ணியை தெளி, நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவேன். அவ்வளவு தாங்க. உயிரே போயிட்டு அவருக்கு. எனக்கு அதை விட பயம். இழுப்பூரில் மாங்காய் திருண்ணு தேங்காய் திருண்ணு சொல்லிவிட்டா நான் ஓடிட்டேன் ரூமுக்கு. நீ வந்த நேரம் சரியில்லை மகனே. ஆமாம், சரிதான். இல்லை, இதே மாதிரி ஒரு பேய் பண்ணியிருக்குது. உடனே அந்த ஃபாதர், உண்மையாக நடந்தது. அந்த ஃபாதர் என்ன தெரியுமா பண்ணார்? ஒரு வயசான ஃபாதருக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபாதர், அது செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. இது என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை ஃபாதர், பக்கத்தில் யாராச்சும் ஃபாதர் இருக்காங்களா? இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பாவசியம் செஞ்சுட்டு வாங்க ஃபாதர். இந்த ஃபாதரு அந்த ஃபாதர்கிட்ட போய் பாவசியம் செஞ்சுட்டு வந்து ஓட்டியிருக்காருங்க. ஒன்றுமே சொல்லலை அந்த பேய், ஓடிட்டு. கிட்ட நெருங்காதுங்க, கிட்ட நெருங்க. அடுத்து தேவ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தூய ஆவியாரின் வரங்களும் கனிகளும் கிடைக்கும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளிடமிருந்து நாம் கேட்கும் வரங்களை பெற அரை மணி நேரம் போதும். அரை மணி நேரம் போதும். 5 நிமிடங்கள் போதும். ஒரு குருவானவர் முன்னால் மண்டியிட்டு சுவாமி நான் பாவி என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே, உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் தேவனே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் தேவனே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே.
தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி தூய்மையான மனதோடு மன்றாடுங்கள். இறைவா, இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் சேர்த்து எங்கள் பாவங்களை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் பாவங்கள் செந்தூரம் போல் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை கழுவி வெண்பணியிலும் வெண்மையாக்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாவுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தி. தாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாக மரியா திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீர். ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: எல்லாரும் முழங்காலில் இருப்போம். வணக்க தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகியமுடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் எங்களுக்கு அவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிரையும் எடுக்கின்றோ. இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்ப உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதல்நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திரலாம். அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திடலாம். இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய பேரிரக்கத்தையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் எதிர்நோக்கி இருக்கிற, குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய அன்னையின் அன்பு பக்தர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த திருவிழா இனிதே அமைய எல்லா விதங்களிலும் பேருதவியாய் அமைந்த அனைத்து நன்கொடையாளர்கள், உபகாரிகள், உதவியாளர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் தாமே உம்முடைய பரிந்துரையால் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அன்பின் நிறைவை அடைய உதவி புரியும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
ஆண்டவரே, தீமைகள் குறிப்பாக தனிமை, வறுமை, நோய், பேய், பாவம், மரண பயம் அனைத்திலும் இருந்தும் எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மன தூய்மையை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் மனமாற்றத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருளங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எந்தருளை வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் தூய ஆவியாரின் வரங்களும் கனிகளும் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அற்புதமான மாலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த மக்கள் கேட்கும் வரங்களை புனித சலேத் மாதா வழியாக இவர்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமடைய ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆண்டவருடைய இரக்கத்தை நிரம்ப பெற்று அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. புனித சலேத் மாதா உங்களுக்காக இடைவிடாமல் இறைவனிடம் பரிந்து பேசுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா.